ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். கோமதி கூட மீனாவும் மயிலும் சேர்ந்து கிச்சனில் வேலை செய்கிறாங்க. இந்த டைமில் ராஜு வந்து, அத்தை நானும் ஏதாவது வேலை செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம்மா, அதுக்கும் உன் புருஷன் வந்து தையாத்தாக்கான்னு குதிப்பான். என்னம்மா பேசுகிறான், கல்யாணம் ஆனால் உடனே பொண்டாட்டி பேச்சு எப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு அங்கலாய்க்கிறாங்க கோமதி. இதை பார்த்த மீனா, அத்தை நான் ஒன்று சொல்லட்டான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்லுன்னு கோமதி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய வேலை செய்ய நினைக்கிறீங்க, அப்போ மாமா சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்க, ஆமாம் கட்டாயம் சப்போர்ட் பண்ணணும், அதை விட அவருக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு கோமதி மீனை விரித்து வலையில் டபக்குன்னு விழுந்துடுறாங்க. அதைத்தானே கதிர் ராஜுக்கு செய்கிறாரு, அவர் லட்சியத்துக்கு ஒரு புருஷனாக கதிர் துணை நிற்கிறாரு, அவ்வளோதான் மீனா சொல்ல. கிடையாது அவன் மாறிட்டான்னு சொல்ல, அத்தை அவள் போலீஸ் வேலைக்கு போகிறாங்கிறது பிரச்சனையா, இல்லை கதிர் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்க, பதில் சொல்ல முடியாமல் கோமதி முடிக்க, ஆக்சுவலாக அத்தை இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்ல, நானா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, நீங்கள் தான் உங்கள் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கீங்க, அதனால தான் கதிர் ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுறார், இதுக்கு நீங்கள் பெருமைப்படணும்னு சொல்லி மீனா ஏற்றி விட, ஆமாம்ல நான் என் பையனை சூப்பராக வளர்த்துருக்கேன்னு கோமதி காலரை தூக்கி விட, அதான் சாக்குன்னு ராஜி, அத்தை உங்கள் பிள்ளைய சூப்பராக வளர்த்துருக்கீங்க அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த மயில், அந்த குடுப்பினை எல்லாம் எனக்கு கிடையாதுன்ட்டு சொல்கிறாங்க. என்ன ஏதாவது சொன்னியான்ட்டு கோமதி கேட்க, இல்லையே அப்படின்னு மயில் சொல்லிடுறாங்க. பொங்கல் வர்றதுனால வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. இந்த டைமில் பாண்டியன் வீட்டுக்கு வராரு. ஏப்பா மயில், பொங்கல் சீர் எடுத்துகிட்டு உங்கள் அப்பாவும் அம்மாவும் வராங்களான்னு சொல்ல, அதை கேட்ட மீனாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஞாபகம் வந்ததுனால ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. பாண்டிய ராஜிக்கிட்ட, இவனை நம்பியெல்லாம் எதுவும் பண்ணாதப்பா, அவனால் அவனையே பார்த்துக்க முடியாது, நீ படித்து மீனா மாதிரி வேலைக்கு போன்ட்டு சொல்கிறாரு, நீங்கள் பேசாமல் இருங்க, கதிரும் ராஜியும் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்டால் சொல்லுங்கள், இல்லைன்னா அமைதியாக இருங்க, எதுக்கெடுத்தாலும் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கன்ட்டு சொல்கிறாங்க கோமதி. என்னடி இப்படி சொல்கிறான்னு சொல்லி பாண்டியன் அதிர்ச்சியாக கேட்க, நல்ல நாள் அதுமா வளன்னு பேசி சண்டையை போடாமல் வேலையை பாருங்கன்னு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறாரு கோமதி.